ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ பிரியாணி பண்ணுறது காமிக்கிறேன். நம்ம ஒரு சட்டி வச்சு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் போட்ட பிறகு இது வந்து மிக்சியில் அரைச்சது, சின்ன வெங்காயத்தை அரைச்சது, அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாம் இந்த ஆயிலே போடணும். ஆயிலும் எண்ணெயும் ரெண்டும் கலந்து ஊற்றிருக்குறோம். அது அளவு காமிக்க மறந்துட்டேன், ஏன்னா எடுத்தேன், அது ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் சரி இப்படியே காமிச்சிட்டேன், கண்டினியூ பண்ணிவிட்டேன். ஏன்னா பண்ணி போட்டு முடித்தாச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. இப்போ இஞ்சி போட்டுட்டோம், இஞ்சியும் அரைச்சது. இன்னும் வெள்ளை பூண்டு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அரைச்சது தான் ஊற்றுறோம். அது மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும். அதையும் ஊற்றிட்டு இது வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயமும் தக்காளியும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரெட்டிஷ்ஷாக வரும். அப்புறம் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிளறணும். அப்புறம் அதுலேயே மல்லித்தலை, புதினா ரெண்டும் அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு விட்ருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கிளறின பிறகு தயிர் ஊற்றணும். எல்லாம் அது கிளற அது கொஞ்சம் அந்த ஆயில் வந்து அப்படி பிரிஞ்சு வரும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா தெரியுதா, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ உப்பு போட்டுறோம். உப்பும் போட்டுட்டு கிளற பாருங்கள், அது வேகணும். அதுக்கு தான் இந்த கிளற சொல்கிறது. அப்படியே விட்டுட்டோம்னா இந்த சட்டியில் வைக்கிறதுனால. இப்போ இது வந்து கரம் மசாலா வாங்கிறதெல்லாம் வீட்லேயே செய்கிறது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணும் அரைச்சது, பொடி பண்ணினது, அதையும் நம்ம போட்டிருக்குறோம். அப்புறம் இது மட்டனுங்கிறனால நம்ம என்ன குக்கரில் வேக வச்சுருக்குறோம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வேக வச்சது இதில் ஊற்றிடுங்க. ஏன்னா மட்டனுங்கிறனால தான் குக்கரில் வேக வச்சுருக்கோம். சிக்கன்னா நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நல்லா கலர்ன பிறகு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு விட்ருங்க. இப்போ இது வந்து 2 கிலோ அரிசி நாங்கள் செய்கிறது. அது நல்லா போட்டுட்டு அப்புறம் எலுமிச்சைப்பழம் வந்து புழிஞ்சு வச்சுருக்கணும். அந்த எலுமிச்சைப்பழம் அதாவது கொட்டை இல்லாமல் போடணும், வடிகட்டிட்டு பார்த்து போடுங்க. அதையும் போட்டுட்டு நல்ல கலரு. இதில் வந்து தேங்காய் பால், சோம்பு இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே சேர்த்த வேண்டாம். இதுதான் கேரளா, அதை கோயம்புத்தூர் பிரியாணியோட மெயின் இது. இப்போ பார்த்திங்களா, எலுமிச்சைப்பழமும் ஊற்றியாச்சு. இப்போ அது தண்ணி எல்லாம் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா கிளறி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க லாஸ்ட்டில். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றும்போது நல்லாயிருக்கும், அந்த மணமாக இருக்கும், அதுக்காக தான். மேலாக ஊற்றிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது இப்போ எடை இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். தம் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு தேங்காய் தொட்டி நம்ம கேஸில் எரிச்சிட்டு அதை கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சுட்டா போதும். அடுப்பு கீழே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே கீழே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணின பிறகு அந்த தேங்காய் தொட்டி மேலே வச்சிட்டோம்னா அப்படியே தம் ஆயிரும். அந்த ஒரு தேங்காய் தொட்டியே போதும், அது கரிஞ்சிரும். பார்த்திங்களா, இந்த மாதிரி எரித்து நீங்கள் வச்சிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.